ஆனா உங்களுக்கு ஒரு ரிலீஃப் இருக்கும். சரியா? ஓகே, நம்ம ஒருத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? அதுக்கு நான் 2000 கொடுக்குமா? அதுதான் சொல்றேன். இப்ப நான் சொன்னா எனக்கு 2000 நீங்க பே பண்ணி என்கிட்ட பேசுங்க நான் சொன்னா இல்ல, நான் எதுவுமே சொல்றது இல்லையே. எனக்கு வர எந்த கால்ஸ் கிட்டையும் நீங்க வாங்க என்கிட்ட பேசுங்க எதுவுமே சொல்றது இல்லையே. நான் பேசுறது பிடிச்சிருந்தா கால் பண்ண போறாங்க, பிடிக்கலன்னா போக போறாங்க. இங்க என்ன ஒரு ஐடி நான் ஒரு பொண்ணா உட்காந்துருக்கேன். எனக்கு நேர்களே, இந்த பெண்ணுக்கிட்ட பேசுனது நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இது மெட்ராஸில் வேலை செய்யலாம் புருஷனுங்குது, ஒரு குழந்தை வேறு இருக்குன்னு சொல்லுது. இதில் நான் 2-3 பிள்ளைகள்கிட்ட பேசினா என்ன ஆகுதுன்னா, பேசிக்கிட்டு இருக்கும்போது துவா குடி அப்படின்லாம் வருது. சில குழந்தை வசதியற்ற பெண்கள் வந்து குழந்தைகளுக்கு பால் ஊட்டி கொண்டே இப்போ சில புத்திசாலித்தனமானவர்கள் இருக்காங்க. எப்படின்னா, இப்போ ஹோட்டலில் வந்து ப்ராஸ்டியூட்டை நான் போகிறேன்னு வச்சுங்க, சார் நெக்ஸ்ட் டைம் வரும்போது நீங்கள் அவனுக்கு ஃபோன் பண்ணாதீங்க, எனக்கே ஃபோன் பண்ணுங்கள், இந்த தேவை எனக்கு 200 கொடுக்குறான், ஆனால் நீங்கள் வந்து எனக்கு எவ்வளோ வேணாலும் சந்தோஷமாக கொடுங்க, நான் உங்களை சந்தோஷப்படுத்துகிறேன். அவர் உடலுறவு செய்ய மாட்டார், ஆனால் டிரைவர் வந்து இன்னொருத்தைய விட்டு உடலுறவு செய்ய வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பார் வாயரிசா. சார் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, ஆகா இவ ஹன்சிகா மத்துவானி மாதிரி இருப்பா, இவ திரிஷா மாதிரி இருப்பா, இவ ஜோதிகா மாதிரி இருப்பா. ஒன்றும் கிடையாது. எல்லாம் ஜாக்கெட் போடாமல் கிட்டத்தட்ட இதுவும் ஆன்லைன் சூதாட்டம் மாதிரி தான், ஆன்லைன் ரம்மி மாதிரி தான். அதாவது உங்களுடைய பலவீனத்தை அவர்கள் பலமாக எடுத்துக்கொண்டு, முதலீடாக எடுத்துக்கொண்டு, உங்களுடைய அறிவை சுரண்டி, உங்களுடைய வீக்னஸை சுரண்டி துட்டு அடிக்கிறது. இதான் ஒட்டு மொத்தத்தில் ஏமாற்று வேலை, தில்லுமுள்ளு, மோசடி. இது சுய இன்பத்தை விட மோசடி. அதான் உண்மை. ஏன்னா சுய இன்பம் வந்து உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் அவ்வளோதான். இது அப்படி அல்ல. உங்கள்கிட்ட இருக்க காசு தீர்ற வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஜாலியாக பேசுவியா? பேசுமா. அதாவது பெண்கள் வந்து ஆண்கள் வந்து சுய இன்பம் செய்கிற மாதிரி பெண்கள் எப்படி சுய இன்பம் செய்வாங்க? புரியல எனக்கு. பெண்கள் சுய இன்பம் செய்வது உனக்கு தெரியுமா? சீக்கிரம் பேசுமா, நேராச்சு, மீட்ரு ஓடிக்கிட்டே இருக்கு. ஆமாம், தொழில் வேலை ஏதாச்சும் சரியா? ஏன் இல்லை, வேலை இல்லாதனால தான் இந்த வேலையா? ஏம்மா, வேலை இல்லை, வேலை பார்த்துக்கிட்டே இந்த தொழிலை சைட் பிஸ்னஸ் பண்ணுறியா, இல்லை வேலையே இதுதானான்னு கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. போயிட்டு இருந்தேன், ஒர்க்கு போக முடியல. இதுனா வீட்டில் இருந்தே நம்மளுக்கு ஃப்ரீ டைம் அப்போ பேசிக்கலாம்ல. ஆனா உங்களுக்கு ஒரு ரிலீஃப் இருக்கும். சரியா? ஓகே, நம்ம ஒருத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? அதுக்கு நான் 2000 கொடுக்குமா? அது கவுன்சிலர்கிட்ட போகிறேன். இப்போ கவுன்சிலர்னு இருக்காங்க, அதாவது சில கேள்விகளுக்கு பதில் சொல்லி மோட்டிவேஷன் டாக் கொடுப்பாங்க. நீ மோட்டிவேஷன் டாக் கொடுக்குற ஆளா நீ? அதுதான் சொல்கிறேன். இப்போ நான் சொன்னா எனக்கு 2000 நீங்கள் பே பண்ணி என்கிட்ட பேசுங்க நான் சொன்னா இல்லை, நான் எதுவுமே சொல்றது இல்லையே. எனக்கு வர எந்த கால்ஸ் கிட்டையும் நீங்க வாங்க என்கிட்ட பேசுங்க எதுவுமே சொல்றது இல்லையே. நான் பேசுறது பிடிச்சிருந்தா கால் பண்ண போறாங்க, பிடிக்கலன்னா போக போறாங்க. இங்க என்ன ஒரு ஐடி நான் ஒரு பொண்ணா உட்காந்துருக்கேன், எனக்கே வந்து கால் பண்ண 100 ஐடி இருக்கு, நான் இல்லைன்னா இன்னொரு பொண்ணு. அவங்க அவங்க சொல்லும்போது என்ன மாதிரி பேசுவாங்க என்னங்கிறலாம் ஏதாவது ட்ரைனிங் கொடுக்குறாங்களா இல்லையா? அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்களே. நம்மளுக்கு என்ன இஷ்டப்படி பேசலாம், தப்பா பேசக்கூடாது. எங்களுக்கு ரூல் வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணக்கூடாது, 18+ பேசக்கூடாது, யார்கிட்டையும் தப்பா பேசக்கூடாது. யாராவது தப்பா பேசினா அவங்கள வந்து பிளாக் பண்ணி காலை கட் பண்ணணும். இதுதான் எங்களுக்கு கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன். ஏம்மா, இது அதாவது நான் பேசிகிட்டு இருக்குது இப்போ ரொம்ப சர்வசாதாரணமான விஷயம். இது வந்து பணம் கொடுத்து பேசணுமாங்கிறதான் என்னுடைய கேள்வி. அதை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் பணத்தை பார்க்குறீங்க, ஓகேவா? உங்களுக்கு ஒய்ஃப் இருக்காங்க, ஃப்ரெண்ட் இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க, சரியா? உங்களுக்கு மணி மட்டும் ஒரு மேட்டராக இருக்குது. ஆனால் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர்கிட்ட மணி நிறையா இருக்குது, ஆனால் பேசுகிறதுக்கு ஆள் இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்காங்கல்ல. அட போம்மா, வேலையை பார்த்துக்கிட்டு.
நேர்களே, இந்த பெண்ணுக்கிட்ட பேசுனது நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, சில கூலி வேலை செய்கிற பெண்கள், வயக்காட்டில் வேலை செய்கிற பெண்கள், படிக்காத பெண்கள், இவங்களெல்லாம் வளன்னு பேசுவாங்க. கொஞ்சம் ஒரு 10% புத்திசாலித்தனம் இருந்தால் போதும், அதுவே சொல்லிடுச்சு 18+ கூடாது, செக்ஸாக பேசக்கூடாது அப்படின்ட்டு. ஏன் மரமண்ட காசு கொடுத்து பேசுகிறது தான் யார்கிட்டையும் இது பேசிட்டு போகலாமா? பஸ்ஸில் போகிறவன்ட்ட பேசலாம், நம்ம கூட வேலை செய்கிறவங்ககிட்ட பேசலாம், அதெல்லாம் ஃப்ரீ. இது காசு. அப்போது அது என்ன சொல்லுது? யார்கிட்டையுமே ஷேர் பண்ண முடியாத விஷயங்கள், பேச முடியாத விஷயங்களை அப்படி என்னத்தம்மா அவன்கிட்ட பேச போகிறோம் நாங்கள்? முகம் தெரியல, புருஷனுக்கு தெரியாமல் மெட்ராஸில் வேலை செய்யறான் புருஷனுங்குது, ஒரு குழந்தை வேறு இருக்குன்னு சொல்லுது. இதில் நான் 2-3 பிள்ளைகள்கிட்ட பேசினா என்ன ஆகுதுன்னா, பேசிக்கிட்டு இருக்கும்போது துவா குடிமா அப்படின்லாம் வருது. சில குழந்தை, சில அதாவது வசதியற்ற பெண்கள் வந்து பாலூட்டி கொண்டே, குழந்தைகளுக்கு பாலூட்டி கொண்டே பேசுகிறாங்க, அப்புறம் சமைச்சிக்கிட்டே பேசுகிறாங்க. இது வந்து ஒரு நோய், மேனியா. அதாவது நண்பன்கிட்ட பேச மாட்டான், பொண்டாட்டிகிட்ட பேச மாட்டான், அம்மாட்ட பேச மாட்டான், சகோதரிகிட்ட பேச மாட்டான், எவங்கிட்டே பேசாமல் முகம் தெரியாத பொம்பளைகிட்ட உளருவான். பார்த்தீங்களா? அப்படியாம்மா இல்லையா, இன்னைக்கு என்ன செலக்டிருக்கு? சுடிதார் போட்டியா? இது எந்த கடையில் வாங்கினது? உனக்கு சுடிதார் பிடிக்குமா, சேலை பிடிக்குமா? கேன இது இந்த மாதிரி பேசுகிறக்கா நாங்கள் வந்து துட்டு கொடுக்குறோம்? அப்படி பேசுவது ஒரு அது, அதாவது ஈகோ, ஒரு இயலாமையின் வெளிப்பாடு. அதாவது பொம்பளைகள்கிட்ட பேசுகிறதுக்கு துணிச்சல் இல்லாதவன். அதாவது சக ஊழியர்கள்ட்ட பேசினாச்சுன்னா இந்த பிரச்சனையே வர்றது. அப்போது அந்த பேசுகிறவன்லாம் மனநோயாளி என்பதுதான் முடிவுக்கு வர்றது. ஸோ நீங்கள் ஒரு மனநோயாளின்னா தான் இந்த மாதிரி போய் பேசுவீங்க. அப்போ அவங்க விளம்பரம் கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா, வெறும் 5 ரூபாயில நீங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை பிடிச்சிக்கலாம், வெறும் 5 ரூபாயில உங்களுக்கு பிடிச்ச அழகான பெண்களோட பேசலாம் அப்படிங்கிறாங்க. இது எந்த விதமான நியாயம் சார்? இது எங்க சொல்கிறேன். இப்போ இவ்வளோ நேரம் பேசுனேன்னு இதில் எதையாவது சுவையாக இருந்துச்சா? இதில் ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்டு என்றால் என்ன? ஒருவனை சந்தோஷப்படுத்துகிறவர்கள் கேர்ள் ஃப்ரெண்டு. மேக்சிமம் கேர்ள் ஃப்ரெண்டு தான் அடுத்த கட்டம் காதல், அடுத்த கட்டம் திருமணம். முதல்ல கேர்ள் ஃப்ரெண்டுன்னா வரும், அப்புறம் புரிதல், அப்புறம் தெளிதல், அப்புறம் அறிதல். இந்த 3 நடந்த பிறகு அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. ஆனால் காதலிக்கிறவங்க அவன் அப்பன் பேர் தெரியாது, ஜாதி பேர் தெரியாது, என்ன வேலைன்னு தெரியாது, டொபுக்குன்னு விழுந்துருவாங்க. ஆனால் இந்த பிள்ளைகள்லாம் ரொம்ப கெட்டீசகாரி. ஃபோன் நம்பர் கேட்டால் கொடுத்துச்சா பார்த்தீங்களா? கொடுக்காதுங்க. இல்லை, கொடுக்கும். நீங்கள் பேசுகிற மாதிரி பேசினா கொடுக்கும். ஆமாம், அது உங்களுக்கு தான் தெரியும், அந்த வித்தை நமக்கு தெரியாது. இல்லை, நாங்கள் ஒரு டீம் வச்சு ரிசர்ச் பண்ணோம். சரியா? என்ன அப்படின்னா, அவங்க வந்து இப்படி 10,000 செலவு பண்ணுறத எனக்கு டைரெக்டாக கொடுங்க, நான் அவங்க கூட நேரடியாக வீடியோ காலில் வரேன், ஆடியோ காலில் வரேன்னு பேசுகிறாங்க. நீங்கள் அந்த விதமான பேச்சு இல்லை அப்படிங்கிறதுனால அது உங்களை மேம்போக்காக கடந்து போகுது. இல்லை, அந்த இந்த குரல் அது எங்கேயோ கேட்டிருக்கு, அதனால தான் அது நான் எங்கேயோ பழகின குரலாக இருக்கு, 18+ இருக்கு அப்படிலாம் கொஞ்சம். அதாவது நம்ம பேசுனது எப்போவுமே நமக்கு சிங்க் இருக்கணும். நம்ம கூட பேசுகிறதுக்கு அது இவ்வளவு திராணி இருந்ததுன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் பேசுனா அது யாருன்னே கண்டுபிடிச்சிடும். அந்த அளவுக்கு புத்திசாலித்தன பெண். சரி, இதில் அவங்ககிட்ட பேசின வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்து ஒரு ஆள் வந்து 2 மணி நேரம் கம்பல்சரியாக பேசணும், ஒரு பெண் வந்து ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கம்பல்சரியா பேசி ஆகணும். இவ்வளவு தான் சொல்றல 20 மணி நேரம் பேச தயாரா இருக்குன்ட்டு. ஆமா, ஆனா பாத்தீங்கன்னா ஒரு ஆள் 2 மணி நேரம் பேசினா 7,000 ரூபாய் சார்ஜ் ஆகுது அந்த பொண்ணுகிட்ட பேச. ஆனா இவ என்ன சொல்ல ஷேர் கொடுக்குறாங்க 40%. இல்ல, அந்த பொண்ணுக்கு கிடைக்கிறது வெறும் 250 ரூபா. அப்ப இது சொல்ல மறுக்குதான் என்னன்னு தெரியல. ஆனா இது அதாவது நாட்டுல எவ்வளவோ தொழில்கள் இருக்கு. அதாவது ஒருத்தர் லிங்க் பண்றதுக்கு புரோக்கர், இப்போ வீடு கேட்கணுன்னா புரோக்கர், நிலம் வாங்கினா புரோக்கர், வேலையை தேடணுமா அதுக்கு ஒரு புரோக்கர், மந்திரியை பார்க்குறதுக்கு புரோக்கர். இப்போ இந்த புரோக்கர்கள் வந்து நாட்டில் நிறைய பேர் வந்து எதுக்கு தான் புரோக்கருங்கிறது இல்லை. இப்போ ஒருத்தன் வந்து பொம்பளைகிட்ட பேசணும்னு ஆசைப்படுவான், கூச்சப்படுவான், அவனுக்கு இது பயன்படுமா இல்லையா? ஆனால் அவள் சொல்கிறா, நாட்டில் நிறைய பணம் வச்சுருக்காங்க, அங்கெல்லாம் யாரும் எந்த பொம்பளையும் பேசாமல் அலைகிறாங்க, அந்த கோடீஸ்வரனை அந்த லட்சாதிபதியுடைய பேக்கெட்டை மணி பர்ஸை காலி பண்ணுறதுக்கு தான் அங்கே இருக்குங்கிறா. அவன் எவ்வளோ புத்திசாலி. இப்போ இந்த பெண்களும் ஆண்கள் என்ன மாதிரியான சீட்டிங் பண்ணுறாங்க சார்? இதில் தனியாக நம்பர் வாங்கி சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்கல்ல, அப்படியா? இப்போ ஆமாம், இப்போ சில புத்திசாலித்தனமானவர்கள் இருக்காங்க. எப்படின்னா, இப்போ ஹோட்டலில் வந்து ப்ராஸ்டியூட்டை நான் போகிறேன்னு வச்சுங்க,
சார் நெக்ஸ்ட் டைம் வரும்போது நீங்கள் அவனுக்கு ஃபோன் பண்ணாதீங்க, எனக்கே ஃபோன் பண்ணுங்க, இந்த எனக்கு 200 கொடுக்குறான், ஆனால் நீங்கள் வந்து எனக்கு எவ்வளோ வேணாலும் சந்தோஷமாக கொடுங்க, நான் உங்களை சந்தோஷப்படுத்துகிறேன். ஸோ டைரக்ட் கான்டாக்டுங்கிறது இந்த புரோக்கர் இல்லாமல் போயிடும். இப்போ நல்ல புத்திசாலியே எப்பா இந்த தடவை நீ இப்படி வர்ற, அடுத்த தடவை நேரடியாக என்னையே கான்டாக்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அதாவது பேசியே இன்பம் காணுகிறவர்கள் பெண்கள்கிட்ட அந்த பேசுகிறது வாயரிசம்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்து கொண்டே இருப்பது. இப்போ சமீபத்தில் கூட ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் உடலுறவு செய்ய மாட்டார், ஆனால் டிரைவர் வந்து இன்னொருத்தைய விட்டு உடலுறவு செய்ய வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பார். வாயரிசம் அந்த வீடியோவும் எடுத்து வெளியிடுவார். அந்த மாதிரி பேச்சில் இன்பம் காண்கிறவர்கள் என்று ஒருத்தர் இருக்காங்க. அவங்களுக்கு இது வந்து டேஞ்சரான விஷயம். ஏன்னா அதுக்கு நீங்கள் வந்து சகோதரிகிட்ட பேசுகிறான், ஏன் உங்கள்கிட்ட வேலை செஞ்சவங்ககிட்ட பேசலாம், உங்கள் அப்பாகிட்ட பேசலாம், கூட அம்மாக்கிட்ட பேசலாம். ஏன்னா அம்மாக்கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ஏமாற்று வேலை, பித்தலாட்டு வேலை, மோசடி வேலை. இதைத்தான் நான் சொல்கிறேன். என்ன காரணம்னா உங்கள் பேக்கெட்டில் பணம் இருக்கிற தெரிஞ்சுக்கிட்டா இவன் எதில் வீழ்த்தலாம், எதில் வீக்னஸ்ன்னு தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் அலைகிறாங்க. அந்த அலைகிறவங்க வாயில் மாட்டிக்காதீங்க. இதுதான் நம்முடைய எச்சரிக்கை. ஏன்னா சேர் ஷேட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் உடனே கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகிடலாம், அதெல்லாம் கிடையாது. இங்கே வந்து நம்ம தான் மயங்குறோமே தவிர, நம்ம தான் ஏமாறுறோமே தவிர அவங்க மயங்கிறதில்லை, அவங்க ஏமாறுறதில்லை. புரியுதா? இதில் யார் மோசடிக்கு ஆளாகிறா, யார் ஏமாற்றப்படுறா, அவங்களா இல்லை, நம்ம தான் துட்டை கொடுத்துட்டு அப்படின்னு நம்ம வந்து வாய் பிளந்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஆப்புகளில் தயவு செய்து ஏமாறாதீர்கள். ஆன்லைன் மோசடி எப்படி? இப்போது உங்கள் வீட்டில் வந்து 1/2 கிலோ தங்கம் வச்சுருக்கீங்க, நாங்கள் இப்போ ரெய்டுக்கு வரோன்னு சொல்லிவிட்டு அடுத்த நிமிஷம் இந்த பாருங்கள் உங்களுக்கு ரெய்டு வராமல் இருக்குன்னா இவ்வளோ பணம் அனுப்புங்க, நீங்கள் சொல்லும்னாலே டக்குன்னு அவன் பணம் எடுத்துருவான். இது பேர் சைபர் கிரைம். இந்த விஷயத்தில் இந்த ஆப்புகளும் சைபர் கிரைம் தான். கெட்டிக்காரத்தனமா எப்படி? நீ வந்து செக்ஸ் வார்த்தை பேசக்கூடாது, 18+ பேசக்கூடாதுன்ட்டு இல்லை பேசுகிறாங்க, பேசுகிறாங்க, அதுவும் பேசுகிறாங்க. ஆமாம், அப்படி பேசினதுன்னா அடுத்த போய் இவளோட பேசணும், இந்த கால் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு தோணும். அதனால் அது தப்பு இல்லை. அதாவது வலை வீசுகிற பொழுது சில மீன்கள் சிக்கும், பெரிய மீன்கள் சிக்கும், சின்ன மீன்கள் நைஸாக ஓட்டையில் போயிடும். அப்போது அந்த ஆசைகள் அதிகமாக உள்ள திமிங்கலங்கள் தான் இதில் மாட்டும். அப்போ சில திமிங்கலங்கள் வந்து வலையை அறுத்துரும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இதில் வந்து இது வந்து ஒட்டு மொத்தத்தில் சைபர் கிரைம் தான், ஏமாத்துகிற வேலை தான். அது என்னடா பேசுகிறதுக்குன்னு ஒரு இப்போது ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து ஒரு லேடி பேசுகிறாங்க, சார் உங்களுக்கு 5 லட்ச ரூபா லோன் சேங்ஷன் ஆகிருக்கு சார் இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு, எங்கம்மா எந்த பேங்க்லாமா ரைட்டுமா, இந்த 5 லட்ச ரூபா உங்களுக்கு வைக்கணும்ல சார், ஒரு 5000 போட்டு விடுங்க சார், அடுத்த நிமிஷம் நீங்கள் 5 லட்ச ரூபா உங்கள் பேங்க்லேருந்து வந்துடும். பொம்பளைங்க பேசின உடனே ஜொல்லுடுற கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஐயோ பொம்பளைங்க போய் பேசுவாங்களா, தாய்க்குலமாச்சு அப்படின்னு சொல்லி ஏமாந்தானு வச்சுக்க, போச்சு பணம் காலி. இப்படித்தான் நிறைய பேர்கள் ஏமாறுகிறார்கள். இந்த ரம்மி விளையாட்டுலேயும் பார்த்தீங்கன்னா பொம்பளைங்க தான் கேன்வாஸ் பண்ணுறாங்க. அதாவது இன்சூரன்ஸாக பொம்பளைங்க கேன்வாஸ் பண்ணுவாங்க, லோன் சாங்ஷனாக பொம்பளைங்க கேன்வாஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இதை வந்து ஆம்பளைங்க செய்ய மாட்டாங்க, ஆம்பளைங்க செஞ்சாலும் நம்ப மாட்டான். நீங்கள் எவ்வளோ தான் நம்ம பறிஞ்சு கேட்டாலும் அப்புறம் பார்க்குறேன், இப்போ வேலையாக இருக்கேன்னு சொல்லுவான். ஆனால் பொம்பளை பேசினா வச்சுங்க, சொல்லி விட்டுட்டு நிறைய பேர் தலையாட்டி கேட்பான். இது ஆண்களுடைய பலவீனம். இந்த ஆண்களுடைய பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு பெண்கள் மூலமாக பணத்தை கொள்ளடிக்கிறாங்க. இதுதான் விஷயம். ஏனென்றால் சினிக்களுடைய வேலையே என்னென்னா நீங்கள் ஏமாறக்கூடாது. அதுவும் சினிக்களுடைய ரசிகர்கள், சினிமாக்களுடைய ஃபாலோவர்கள் ஏமாந்துடக்கூடாது. தயவு செய்து ஷேட் 5 நிமிடத்தில் உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டு கிடைக்கும். ஷேர் சாட் மட்டும் இல்லை, இதே மாதிரி ஃப்ரெண்ட் ஆப்பு கிட்டத்தட்ட 150 ஆப் இருக்குது. இந்த மாதிரி மோசடி பணம் பறிக்கிற ஆப்புகள் 150 ஆப். நம்ம சீவா பயங்கரமான ஆளாக இருப்பார் போல இருக்கு. இல்லை, நான் 3 நாளாக உட்காந்து பண்ண விஷயத்துல எனக்கு ஒரு 8500 ரூபா லாஸ் ஆச்சு. இது வேற இந்த விஷயத்துல எடுக்கிறதுக்கு. இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதுல இன்னொரு வித அயோக்கியத்தனமான விஷயம் என்ன அப்படின்னா, யூடியூப்ல பிரபலமான அந்த யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள வச்சு இந்த ஆப்புக்கு விளம்பரம் கொடுக்குறாங்க.
ஏன்னா அவங்க ஒவ்வொருத்தரும் 2 லட்சம் சப்ஸ்கிரைபர், 20 லட்சம் சப்ஸ்கிரைபர், 30 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க இல்லையா? அவங்கள வச்சு ஒரு ப்ரொமோ மாதிரி போட்டு அவங்ககிட்ட இருக்க சப்ஸ்கிரைபர் எல்லாம் உள்ள கொண்டு வராங்க. ஆனா அவன் என்ன சொல்றான்னா, உங்களுக்கு நீங்க தனிமையில் இருக்கிறீங்களா, உங்களுக்கு ஒரு பெண் துணை வேண்டுமா, பெண்களுடன் பேச வேண்டுமான்னு சொல்றாங்களே தவிர இதுல இருக்க நெகட்டிவா சொல்ல மாட்டேங்காங்க. உங்க சொத்தெல்லாம் அழிச்சிருவாங்க, ஒரு ரம்மி ஆப் மாதிரி உங்க சொத்தெல்லாம் புடிக்கிட்டு விட்டுருவாங்கன்னு எந்த விஷயத்தையுமே சொல்லாம அவங்களுக்கு கொடுக்குற காசுக்கு கூவிட்டு இருக்காங்க. அது ஒரு தவறான விஷயம். ஏன் ஒரு மோசடியில் ஈடுபடுறாங்கன்னா, சின்ன உதாரணம், சென்னைக்கு அருகில், தாம்பரம்னா சென்னைக்கு அருகில், செங்கல்பட்டு அருகில்னா அங்கே குடுவாஞ்சல் இருக்கும், ரோட்டின் அருகில் இருக்கிறது உங்கள் வீட்டு மனை. ஏன்டா காட்டுக்குள்ளேடா வீட்டு மனை இருக்கும், ஏன்டா புழுகுறீங்க? இந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர்களும் இவர்களும் ஒன்று. எப்படியெல்லாம் உங்கள் பாக்கெட்டை காலி பண்ணுமோ அதெல்லாம் இவங்க பயன்படுத்திக்கிறாங்க. இது ஒரு எச்சரிக்கை மணி. அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த விவசாய சம்பந்தமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த விவசாயம் அந்த காட்டு மேட்டில் கழனியில் உட்காந்து விவசாயம் பார்ப்பான், அவனுக்கு 100 ரூபா தான் கிடைக்கும். எங்கேயோ உட்காந்துட்டு இருக்க ஒரு இடைத்தரகர் என்ன பண்ணுவான், அந்த ரேட்டை பேசி விற்று ஒரு 10,000 20,000 அந்த மூட்டைக்கு வாங்கிட்டு போவான். நீங்கள் இந்த நம்ம இந்த தெருக்கூத்து கலைஞர்கள்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் டீசன்ட் பார்ட்டி பண்ண மாட்டாங்க. வறுமை கோட்டு கீழே உள்ளவங்க, குறிப்பாக அன்னாட 100 ரூபா 300 ரூபா சம்பாதிக்கிறவங்க ரொம்ப அருமையாக பேசுவாங்க. அவர்களைத்தான் இந்த தொழிலில் ஈடுபடுத்துகிறார்கள். சரி, நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, ஆகா இவ ஹன்சிகா மத்துவானி மாதிரி இருப்பா, இவ திரிஷா மாதிரி இருப்பா, இவ ஜோதிகா மாதிரி இருப்பா. ஒன்றும் கிடையாது. எல்லாம் ஜாக்கெட் போடாமல் 60 வயசு கிழவி 70 வயசு கிழவிகளை தான் பேச வைக்கிறாங்க. அந்த குரல் மட்டும் ஒரு மிமிக்ரி மாதிரி வரும். ஏன்னா குரலை வச்சு யாருடைய எந்த வயதையும் இட போட்டுற முடியாது. இப்போ நானே பேசும்போது சொன்னேன் 32 வயசுன்னு சொல்லி, அவள் எனக்கு 73 வயசுன்னு என்னை கண்டுக்கவே இல்லை. என்ன காரணம்னா, குரலை வைத்து வயதை நிர்ணயிக்க முடியாது. இப்போது குரல் வச்சு நீங்கள் வயதை கண்டுபிடிக்கிறீங்கன்னா பேச மாட்டீங்க. இப்போ இந்த பொண்ணுக்கு 40 வயசு 50 வயசு யாருக்கணும், யாருக்கும் தெரியாது. பேத்தி பேரம் பேத்தி கூட எடுத்துருக்கலாம். நம்மகிட்ட சொல்ல போறாளா, நம்ம அவளை பார்க்க போறோமா? அப்போ இந்த வாய்ஸை கேட்டா போதும் அப்படின்ட்டு ஆயிரமா காசு அதில் போடுறானுங்க. இது என்ன பிரச்சனைனா, அந்த விவசாய உதாரணம் சொன்னல, விவசாயம் பார்க்குறவன் ஒரு 100 ரூபா தான் லாபம் பார்ப்பான். ஆனால் அதை எடுத்துட்டு போய் விற்கிற இடைத்தரகர் 10,000 ரூபா லாபம் பார்ப்பா மாதிரி இந்த பேசுகிற பெண்களுக்கு வெறும் 100 ரூபா 200 ரூபா தான் கிடைக்குது. அது உதாரணத்துக்கு எனக்கு ஞாபகம் வருது. இப்போ பிரசாந்த் கிஷோர் எத்தனை கோடி வாங்கினார்? 400 கோடி கிட்ட வாங்கினார். 4.5 கோடி 5 கோடி வாங்கினார் ஒரு தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு. ஆனால் நமக்கு உங்களுக்கு 500 ரூபா 200 ரூபா கொடுக்குறாங்க. ஆக யாரு புத்திசாலி? நம்மளை வச்சு எப்படி இவனை சீட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குற அவனுக்கு 5 கோடி, நமக்கு 500 ரூபா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த மாதிரி உதாரணங்களை சொன்னால் தான் விளங்கும். தயவுசெய்து இந்த ஆப்புகளை நம்பாதீங்க, ஏமாந்துடாதீங்க. அதுக்கு நல்ல இசையை கேளுங்கள். இளையராஜா பாட்டை போட்டு கேளுங்க, ஏஆர் ரஹ்மான் பாட்டை போட்டு கேளுங்க, குத்தாட்ட பாட்டு போட்டு கேளுங்க. நீங்கள் குத்தாட்டத்தில் இல்லாத ஜிகி ஜிகி ஜிஞ்சனாக்கு டிண்டனாக்கு குத்தாட்டத்தில் இல்லாத ஒரு வார்த்தைகளா? அவ்வளோ வார்த்தைகள் இருக்குது. அது தெரியாமல் குத்தாட்டம் போட்டுட்ருக்காங்க. குத்தாட்ட பாடல்களை வேணாலும் ரசிங்க. ஏன்னா அது ஈஸியாக ஃப்ரீ, இலவசம். இப்போது நீங்கள் இன்ஸ்டாகிராமில் சில படங்களை பார்க்குறீங்க, அதில் எந்த நஷ்டம் இல்லைங்க. பார்த்தோமா, டு யூ லைக் மீ? எஸ் டியர், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவளுக்கும் நட்டம் இல்லை, நமக்கும் நட்டம் இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஆப்புக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள், ஏமாந்து விடுவீர்கள். பர்ஸை காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. பாவம், வீட்டில் குழந்தை குட்டிங்க ஒரு 4 பிஸ்கட் வாங்கிட்டு போகலாம், சாக்லேட்டு வாங்கிட்டு போகலாம், இல்லாட்டி அன்னைக்கு நம்ம 2 வீலருக்கு பெட்ரோல் போடலாம். இந்த மாதிரி செலவுகள்லாம் சுத்தமாக அங்கே போயிடும். காலையில் பார்த்தீங்கன்னா எவனாவது ஒரு 500 கொடுக்க மாட்டானா, 100 கொடுக்க மாட்டானான்னு சொல்கிறது. அப்புறம் சென்டு 500 ருபீஸ் அனுப்புறது. இதெல்லாம் தேவையா? தயவு செய்து தனிமையில் இனிமை காணணும்னா இசையை கேளுங்க. தனிமையில் இசையை கேட்டால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், வைப்ரேஷனாக இருக்கும். தனிமையில் இந்த மாதிரி ஆப்பில் போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா மொட்டை கோவிந்தா 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 தான். ஸோ இந்த மாதிரி யூடியூபர்ஸுக்கு என்ன சார் சொல்கிறீங்க? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இளம்பெண்ணுடன் என்ஜாய் பண்ணணுமா, பேசணுமா, இந்த ஆப்புக்குள்ளே போங்க. அவங்க குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களா? இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் இல்லை, அதாவது நானும் தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னால் நான் தவறான தப்பான கண்ணோட்டத்தோட எந்த விஷயமும் சொல்கிறதில்ல, உண்மை விஷயம்தான் சொல்கிறேன். தயவு செய்து விளம்பரத்துக்காக இந்த மாதிரி யூடியூபர்களுக்கு உற்சாகப்படுத்தாதீர்கள்.
நீங்கள் உங்கள் புகழை காப்பாற்றிக் கொள்வதற்கு உங்கள் புகழை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நல்ல விஷயங்களை நீங்கள் விளம்பரப்படுத்துங்க. விளம்பரம் செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை. இந்த மாதிரி தில்லுமில்லு மோசடி பேர்வழிகளுக்கு யூடியூபில் புகழ் பெற்றவர்கள் விளம்பரம் செய்யாதீர். விளம்பரம் செய்கிறவங்களுக்கும் இது மூலமாக நம்ம ஒரு கோரிக்கை வச்சுக்கிறோம். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய நேயர்களை பெற்றிருக்கிறீர்கள், நேயருடைய அபிமானம் உங்களுக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க உங்கள் இமேஜை கெடுத்துக்கிற அளவுக்கு ஏன் இந்த மாதிரி ஈடுபடுறீங்க? இல்லை, மக்கள் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வைக்கிறாங்க, உங்களோட யூடியூப்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, அதன் மூலம் உங்களுக்கு வருமானம் வருதுன்னா நீங்கள் அதை ஒரு தவறான எண்ணத்துலையே அவங்கள தள்ளுறீங்க. இந்த ஆப்பை போங்க, நீங்கள் உங்கள் பொண்ணோட உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோட ஜாலியாக பேசலாம், தனிமையில் இருக்கலாம், வீடியோ கால் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்கள புஷ் பண்ணுறாங்க இல்லையா? உனக்கு கிடைச்ச புகழை, மக்கள் கொடுத்த அந்த செல்வாக்கை நீ எதுக்கு மக்களை கெடுக்கிற ஒரு சீரழிக்கிற ஆப்புக்குள்ளே தள்ளி விடுற அப்படிங்கிறத என் கேள்வி. கண்டிப்பாக இந்த தில்லுமில்லு மோசடி விளம்பரங்களுக்கு யூடியூபர்கள் தயவு செய்து விளம்பரம் கொடுக்காதீர்கள். அது உங்களுடைய எதிர்காலத்தையும் பாதிக்கும். ஏன்னா உங்களை நம்பி நிறைய பேர் உங்களுடைய வாசகங்களை கேட்குறாங்க. இப்போ நிறைய பேர் யூடியூபர்ஸ் எல்லாருமே சார் நீங்கள் சொன்னால் அது உண்மையாக இருக்கும் சார் இன்னும் சொல்கிறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா பல நடிகர்கள் விளம்பரங்கள் செய்வதில்லை. அதாவது போலின்னு தெரிஞ்சதுக்கு விளம்பரம் பண்ணணும், அதுக்காக பண்ணுறதில்லை. அதனால் நிறைய யூடியூபர்ஸ் புகழ்பெற்றவர்கள் இந்த மாதிரி விளம்பரங்களில் ஈடுபடுறதில்லை. தேவைக்கு அதிகமாக இருப்பவர்கள் சரி இது ஒரு விளம்பரம் தானே பண்ணால் என்ன தப்பு அப்படின்னு நினச்சா அது உங்கள் எதிர்காலத்தை, உங்கள் எதிர்கால சந்ததியினரை பாதிக்கும். இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, இந்த ஆப்பை கொண்டு போய் உன் வீட்டில் இருக்க பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நீ கொடுப்பியா? இந்த டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு இதில் பாய் ஃப்ரெண்டு கிடைப்பாமா, இதில் கேர்ள் ஃப்ரெண்டு கிடைப்பாமான்ட்டு இதுக்கு விளம்பரம் பண்ணுற அந்த யூடியூபர்ஸ் அவங்க வீட்டு பெண்களிடமோ அவங்க வீட்டு ஆண்களிடமோ இந்த ஆப்பை சஜஸ்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. செருப்பால் அடிப்பாங்க. அப்போ மற்ற வீட்டு பெண்கள்லாம் இலக்காரமாக இருக்கிற மாதிரி தோணுது இல்லை? அதுதான் நான் சொன்னேன். இது உங்கள் குடும்பத்துக்கு நல்லதாக இல்லாமல் கெட்டதாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கும் போது எதுக்கு மற்றவங்களுக்கு அதை செய்கிறீங்க? இதுதான் நம்முடைய கோரிக்கை, வேண்டுகோள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.